நேற்றிரவிலிருந்து இன்று மதியம் வரை சத்தியாகிரகத்தில் சிலர் ஈடுபட்டதை காண முடிந்தது. இன்று முற்பகல் 10 மணி வரையிலும் நேற்று சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னின்ற அரசியல்வாதிகள் எவரும் வருகை தந்திருக்கவில்லை. சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு இன்றும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. කොච්චර වේදනාවකද අපි ඉන්නේ අපේ අපේ රණ විදුකෝ අපිට තියෙන හොදට බලන් හිටපිය නර්ක මොකද වෙන්නේ කියලා. பின்னர் போலீசார் அவரை அவ்விடத்திலிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். முன்னாள் அமைச்சர் உதய கம்மான் பிளவும் சத்தியாகிரகம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்திருந்தார். உதய கம்மான் பிள வருகை தந்ததன் பின்னர் மீண்டும் ஒருவர் தனது எதிர்ப்பை வெளியிட்டார். விசாரணை அதிகாரிகளை விமர்சித்தும் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள குழுவினர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை விடுவிக்குமாறு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர்.